இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லாஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஃப்ட் வந்து பாத்தியும் அவரோட ஹெல்ப்பர் அருணும் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த லாஃப்ட் எப்படி ஃப்ரேம் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 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 லாஃப்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி லாஃப்ட், இது 10க்கு 3. இதுக்கு வந்து எப்படி ஃப்ரேம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ லாஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு அளவு எடுக்கிறோம். இந்த அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அகல அளவு எடுக்கிறோம். அகல அளவு எடுக்கிறதுக்கு லாஃப்டில் ஒரு 3 இடத்துல செக் பண்ணி அளவு எடுத்துக்கணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா அளவில் என்ன அளவு இருக்கோ அதில் ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஃப்டில் பாட்டத்தில், சென்டரில், டாப்பில் 3 இடத்துல என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு அதில் சின்ன அளவு எதுவோ அந்த அளவுக்காக நம்ம அளவு எடுத்துக்கணும். அதேமாரி உயர அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல செக் பண்ணிக்கணும். எப்படின்னா 2 கார்னரு வெர்டிக்கல் ஃப்ரேம் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி அளவு எடுத்துக்கணும். இந்த லாஃப்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 அடி அகலம். இது எத்தனை டோராக பிரிக்கணும்னா பார்த்திங்கன்னா இது 5 டோர் வர மாதிரி நம்ம இது பிரிக்க போகிறோம். 2 அடிக்கு ஒரு டோரு சைஸ் வந்து மேக்ஸிமம் சைஸ் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இந்த 10 அடியை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு 4 அடிக்கு ஒரு பார்ட்டும், அடுத்து 4 அடிக்கு ஒரு பார்ட்டும், இன்னொரு கடைசி பார்ட் வந்து 2 அடி உள்ளது மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போது லாஃப்ட்டுக்கு ஃப்ரேம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோக்களெல்லாம் போட்டிருக்கிறோம். லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோவில் வந்து ஒரு செல்ஃப் கபோர்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறோம். அதில் வேணால் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி 5 டோர் வர மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கிறோம். 4 அடிக்கு 2 பார்ட்டும், ஒரு 2 அடிக்கு ஒரு பார்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃப்ரேமில் இப்போ அகலத்தில் இருக்கிறது பெரிய சைஸ் ஃப்ரேமாக வந்து டாப்லேயும் பாட்டத்துலேயும் உள்ளது கட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது 3 பார்ட்டு வர்றதுனால இதுக்கு உள்ளே வந்து ஹைட்டு ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 4 ஃப்ரேம் வரும். இது அவுட்ரு ஃப்ரேம் 2 ஃப்ரேமுமே பார்த்திங்கன்னா 45 டிகிரி கிராஸ் போட்டு ஃபுல்லாக என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக 2 ஃப்ரேம் ரெடி பண்ணி வுட்டு கொடுத்துடணும். அதேமாரி இப்போ சென்டர் ஃப்ரேம் ரெண்டும் பார்த்திங்கன்னா டாப்பு ஃப்ரேமும் பாட்டம் ஃப்ரேமும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கம்மி பண்ணிவிட்டு மொத்த அளவில் 90 டிகிரி கட்டிங் போட்டு நம்ம வுட்டு கொடுத்துடணும். எல்லா ஃப்ரேம்லையுமே பார்த்திங்கன்னா வுட்டு கொடுத்து நாம் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்னரை நல்லா ஃபைல் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸ் கியூக்கு இல்லைன்னா ஆனபாண்டு வந்து சைனோ பாண்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டு வுட்டை வந்து ஸ்க்ரூ பண்ணி ஜாயின் பண்ணிடணும். கேப் இல்லாமல் கரெக்டாக கார்னர்ஸை செக் பண்ணி ஃபைல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கார்னர் ஜாயிண்ட்டு சென்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு, பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டியாச்சு, ஸ்க்ரூவும் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 6mm ஹோல்ஸு நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கீழே லாஃப்ட்டு பாட்டத்தில் தான் வந்து ஸ்லாப் இருக்கும், அதில் தான் வந்து டைரெக்டாக நம்ம ஃப்ரேமில் ஹோல்ஸ் பண்ணி முடுக்க போகிறோம், ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அதனால் கீழே வந்து நம்ம 6mm ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 6mm ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஜாயிண்ட்டில் நேராக வுட்டு வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வுட்டில் வந்து வர மாதிரி நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஸ்க்ரூ போடும்போது கரெக்டாக வந்து டைட்டாக வந்து ஸ்க்ரூ பிடிக்கும் ஃப்ரேமை. இது பாட்டம் சைடில் உள்ள ஃப்ரேமில் வெர்டிக்கல் வர மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மீதி 2 சைடும் லெஃப்ட் ரைட் 2 சைட்லேயும் அதேமாரி டாப்லேயும் பார்த்திங்கன்னா எல் கிளாம்ப் வச்சு அடிஷ்னலாக ஒரு எல் கிளாம்ப் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி ஃப்ரேமை வந்து செட் பண்ணணும். இப்போ அடுத்து அது எப்படி வந்து ஃப்ரேமை வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அருண் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு. பார்க்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். டாம்பில் வந்து டாம்பு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரேமில் ஒவ்வொரு வெர்டிக்கல் பீஸ்லேயுமே வந்து பாட்டத்தில் வந்து அந்த வுட்டு வர ஏரியாவில் வந்து ஹோல்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுவோம். ஃபிக்ஸிங் ஹோல்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து ஹோல்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இப்போது ஃப்ரேமில் வந்து பாட்டத்தில் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைட்லேயும் டாப்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா
டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ண முடியாது இந்த டைப் ஒர்க்கில். அதனால் ஒரு கிளாம்பு எல் கிளாம்பு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃப்ரேம் வந்து அளவு எடுக்கும் போது எது சின்ன அளவோ அதுக்காக அளவு எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சம்டைம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெருசாகவும் ஒரு கார்னரில் சின்னதாகவும் ஒரு கார்னரில் பெருசாகவும் சைஸ் வந்து வேரியேஷனாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் அந்த கேப் வந்து அந்த இடத்துல ஃப்ரேமில் இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக ஃபில்லப் பண்ணணும். ஓகேவா, பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து வரும். ஏன்னா ஒரு கார்னரில் வந்து சின்ன அளவும் ஒரு கார்னரில் வந்து பெரிய அளவுமா இருக்குது. சின்ன அளவு பண்ணால் தான் வந்து டோர் வந்து கரெக்டாக செட் ஆகும், ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சின்ன அளவுக்கு அளவெடுத்து ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணால் தான் ஒர்க்கு வந்து நீட்டாக பண்ண முடியும். இப்போ டாப்பில் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கள, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒரு ஐடியா பண்ணுறது தான் முடிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஐடியா சொல்லலாம். அஜித் ஒரு போட்டா போடவே அஜித்தா எதுவுமே போட்டுருங்கண்ணா போட்டுருக்கா?
இப்போ பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு ஃப்ரேம் ரெடி பண்ணி ஃபிக்ஸிங் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு டோர் அளவெடுத்து ரெடி பண்ண வேண்டியதுதான். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.